தொடர்ந்து தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்தால்தான் திமுக வீழ்த்த முடியும்னு சொல்கிறோம். நம்மளுக்கு தாவேகா ஆதரவும் கிடையாது, அதிமுக ஆதரவும் கிடையாது, திமுக எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு பலத்தை எதிர்க்கும் போது 2 பலங்கள் சேர்ந்து தான் அதை வீழ்த்த முடியும். நீங்கள் பலத்தை தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒரு பெரும் பலத்தை வந்து நீங்கள் வீழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா அது வீழ்த்த முடியாது. அதனால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கலாம், தாவேகா முதல்வர் ஆகணும், எடப்பாடி முதல்வர் ஆகணும். தொடர்ந்து நான் இதை தான் சொல்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆகணும்னா அவங்களுக்கு அதற்கான ஒரு தொலைநோக்கு பார்வையோட திட்டமிடலும், அவங்க தேர்தலில் வந்து எந்த நோக்கத்தில் அவங்க வந்து அணுகிறாங்களோ அதை பொறுத்து தான் அதற்கான விடையும் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த வில்லிவாக்கம் தொகுதியை நாம் இப்போ பார்க்க போனோம்னா 3 முனை போட்டி. இது பெரும்பான்மையாக நம்ம சொல்லிட்டு வர விஷயந்தான். 3 முனை போட்டியாக இருந்தால் தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்த ஒரு கூட்டணியும், நாம் தமிழர் ஒரு கூட்டணியும், திமுக ஒரு கூட்டணியும் சேர்ந்து களம் காணும்போது கண்டிப்பாக இந்த தொகுதியை வந்து அதிமுக தலைமையிலான தாவேகா தலைமையிலான அதை அவங்க யார் வேணாலும் கொடுக்கலாம். சப்போஸ் கூட்டணியில் இருக்கும்போது தாவேகாவுக்கு ஒதுக்கலாம் இந்த தொகுதியை, இல்லை அதிமுகவே நிற்கலாம். 3 முனை போட்டியில் இப்படி அவங்க நிற்கும்போது இது வந்து அதிமுக தாவேகா தலைமையிலான கூட்டணி வெல்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதே மாதிரி இந்த தொகுதியை பார்த்திங்கன்னா 4 முனை போட்டின்றது எப்போதும் வட மாவட்டங்களில் வந்து திமுக கொஞ்சம் பலமாக தான் இருக்கும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது தாவேகான்றது வந்து எதிரணியில் இருக்கிற வாக்கை தனியாக பிரிக்கும் போது திமுக வெல்வது எளிதாகிடும். அப்போது 4 முனை போட்டியில் பார்த்திங்கன்னா இந்த வில்லிவாக்கம் தொகுதி உறுதியாக திமுக கைப்பற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம தொடர்ந்து இந்த இப்போ ஒரு 13-14 தொகுதிகளை பார்த்துட்டு வந்துட்டோம். இன்னும் 234 தொகுதிகள் இருக்குது.